கையில என்னம்மா வச்சிருக்கீங்க? அப்படின்னு நம்ம நிலா கேட்டதுக்கு, பல்லவனோட அம்மா இருந்துகிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. "கையில என்ன வச்சிருக்கீங்க? ஒழுங்கா காட்டுங்கம்மா" அப்படின்னு கைய இழுத்த உடனே, கையில இருக்க பணம் எல்லாம் கீழ விழுவுது. "என்னம்மா நெனச்சுக்கிருக்கீங்க? எதுக்காக இந்த பணத்த எடுத்தீங்க?" அப்படின்னு நம்ம நிலா கேட்டதுக்கு, பல்லவனோட அம்மா இருந்துகிட்டு, "இல்லம்மா, இது அங்க இருந்துச்சு. நான் எடுத்து பத்திரமா வைக்கலான்னு எடுத்தேன்" அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. "இல்லம்மா, நீங்க பேசிக்கிருந்தத நான் கேட்டுட்டேன். ஏன் பொய் சொல்றீங்க? இப்ப வந்தாரு ஒருத்தரு. அவரு யாரு? அப்படின்னு கேட்டோனே, அவரு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. இல்லம்மா, நான் பாத்துட்டேன். நீங்க அவர்கிட்ட பல்லவனோட அம்மாவா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன அவ மேல பாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்ததெல்லாம் கேட்டுட்டேன். இனிமேலும் நடிக்காதீங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கு, எல்லாத்தையும் கேட்டுட்டியா? எனக்கு எப்படி அதுக்குள்ள பாசம் வரும்? நான் தான் அந்த பையன் வேணாம், இந்த குடும்பமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு ஓடி போனேன். ஆனா ஆனா எப்படி எனக்கு அவன பார்த்த உடனே பாசம் வரும்? முதல்ல அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் புரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அம்மா, அப்புறம் எதுக்கும்மா பல்லவன் மேல பாசமா இருக்கிற மாரி நடிச்சீங்க? அவன் பாவம், நீங்க உண்மையாவே பாசமா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கான். ஆனா நீங்க இப்படி பண்ணி நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? அப்படின்னு நிலா சொன்னதுக்கு, அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? அவன் என்ன அம்மாவா நினைக்கிறான். ஆனா நான் அவன பையனா நினைக்கலையே அப்படின்னு சொன்னோனே, சரி எதுக்காக இந்த பணத்த எடுத்தீங்க? அப்படின்னு நிலா கேட்டதுக்கு, எதுக்காகவா? இந்த பணத்துக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். எனக்கு அந்த வீட்ல நெறைய கடன் பிரச்சனை இருக்குது. அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னா இந்த பணம் வேணும். அதனால தான் நான் இத எடுக்க வந்தேன். முதல்ல என் வழிய விடு. இல்லன்னா உன்ன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பல்லவனோட அம்மா சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துகிட்டு, இந்த காசு பாண்டியன் லீஸுக்காக எடுத்து வச்சிருக்க வேண்டிய காசு. அதான் உங்களுக்கு தெரியும்ல. இந்த காச எக்காரணத்த கொண்டும் உங்ககிட்ட நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு நிலா பணத்த எடுக்க போறாங்க. நம்ம பல்லவனோட அம்மா இருந்துகிட்டு நிலாவ புடிச்சு தள்ளி விட்டு பணத்த எடுத்துக்கிட்டு ஓட பாக்குறாங்க. நம்ம நிலா கத்தி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வரத்துக்குள்ள பல்லவனோட அம்மா பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில ஓட பாக்குறாங்க. சேரனும் சோழனும் எழுந்து பல்லவனோட அம்மாவை பிடிச்சு, "அம்மா, எங்கம்மா ஓட பாக்குறீங்க? எதுக்காக இப்படி நடுராத்திரில இப்படி திடீர்னு நுழைறீங்க?" அப்படின்னு கேட்டோன்னே, பல்லவனோட அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நிலா வந்துட்டு, "நல்ல வேளை பிடிச்சிட்டீங்களா? பாண்டியனோட லீஸுக்கு வச்சிருந்த காசை எடுத்துட்டு ஓடிடுவாங்கன்னு நினைச்சு பயந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க நம்ம நிலா. "அம்மா, நிலா சொல்றது உண்மையாம்மா?" அப்படின்னு சோழன் கேட்டதுக்கு, "இல்லப்பா, இந்த பொண்ணு என் மேல பழி சொல்லுது. நான் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளா?" அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. பல்லவன் எழுந்திருச்சு, "ம்மா, எதுக்கும்மா நீங்க அழுவுறீங்க? அண்ணி, என்ன ஆச்சு நீ?" அப்படின்னு நம்ம பல்லவன் கேட்டதுக்கு, நிலா இருந்துகிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்றாங்க. இது மாரி ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்திருந்தாரு. ஏதோ சவுண்ட் கேக்குதே அப்படின்னு நானும் எட்டி பார்த்தேன். கடைசியில யாருன்னு பார்த்தா, உன்னோட அம்மாவும் அவரும் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது, பணத்துக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். பல்லவன் மேல எனக்கு பாசம்லாம் இல்ல. நான் சும்மா நடிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் அத கேட்டுட்டு நான் பின்னாடி ஒரு ஆளு வந்துட்டேன். கடைசியில பார்த்தா என் ரூம்ல வந்து பணத்த எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அத நான் கையும் களவுமா பிடிச்சதுனால, இப்ப தப்பிச்சு ஓட பாக்குறாங்க அப்படின்னு சொன்னோனே, பல்லவனால நம்பவே முடியல. "அண்ணி, நீங்க சொல்றது உண்மையா அண்ணி?" "அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏம்மா அப்படி பண்ணீங்க?" அப்படின்னு பல்லவன் கேட்டதுக்கு, நம்ம பல்லவனோட அம்மா இருந்துகிட்டு, அது இந்த பொண்ணு பொய் சொல்லுதுப்பா, நம்பாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட அழுவுறாங்க. உடனே பல்லவனும் மனசு இறங்கி, "ம்மா, உண்மைய சொல்லுங்கம்மா. நீங்க அப்படி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நிலா அண்ணி, நீங்களாச்சும் உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு பல்லவனும் அழுவுறாரு. சேரன் இருந்துகிட்டு, "ம்மா, நீங்க ஒண்ணும் அழுவாதீங்கம்மா. நீங்க எதுவும் தப்பு பண்ணலல்ல?" அப்படின்னு கேட்டோனே, "நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. அந்த பொண்ணு தான் ஏதோ என்ன பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. உடனே நம்ம சோழன், "இல்லையே, நிலா அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லையே" அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, "நிலா, நீ கரெக்ட்டா தானப்பா கேட்ட?" அப்படின்னு கேட்டோனே, "ஆமாம்மா. ஏய், என்னைய சந்தேகப்படுறியா நீ?" அப்படின்னு சோழன் கிட்ட சண்டைக்கு போறாங்க நம்ம நிலா. அதுக்கு சோழன் இருந்துகிட்டு, "இல்லப்பா, இல்ல இல்லங்க. நீங்க கரெக்ட்டா பாத்தீங்களா?" அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான். "அம்மா, நிலா அப்படி பொய் சொல்லக்கூடிய ஆள் இல்ல. எனக்கு என்னமோ உங்க மேல தான் சந்தேகமா இருக்குது. அன்னைக்கு உங்க வீட்ல ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்க கூட நான் யாருன்னு கேட்டதுக்கு, யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அப்ப இருந்தே உங்க மேல ஒரு டவுட் இருக்கு" அப்படின்னு சோழன் சொன்ன உடனே பல்லவன் இருந்துகிட்டு, "அண்ணே, அம்மாவ சந்தேகப்படுறியாண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அதுக்கு சோழன், "ஏய், நிலா என்னைக்காச்சும் பொய் சொல்லியிருக்காங்களா? எதுக்கு தேவையில்லாம அவங்கள சந்தேகப்படுற? முதல்ல பணத்த எதுக்காக எடுத்தாங்க அப்படின்னு கேளுடா" அப்படின்னு பல்லவன் கிட்ட சோழன் கோவப்படுறாரு. சேரன் இருந்துகிட்டு, "நீங்க எதுக்காகடா அடிச்சுக்கிறீங்க? பொறுமையா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா, எனக்கு நீங்க தான் சொல்லியாகணும். எதுக்காக பணத்த எடுத்தீங்க? எதுக்காக நிலா புடிச்சோன்ன கைய தட்டிட்டு ஓட பாத்தீங்க?" அப்படின்னு கேட்டோன்னே, "இல்லப்பா, நான் அப்படி பண்ணவே இல்லப்பா. இந்த பொண்ணு தான் என் மேல பழி சொல்லுது" அப்படின்னு
நடிக்கிறாங்க. உடனே நம்ம நிலா இருந்துகிட்டு, "மா இதுக்கப்புறமா அடிக்காதீங்கம்மா. உங்கள விட என்னைய தான் அதிகம் நம்புவாங்க. அதனால எங்கள ஏமாத்திட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம நடேசன் உள்ள வந்து பொலிர்ன்னு ஒரு அத விட்டு, "தெரியும்டி நீ இந்த மாரி வேலைக்காக தான் வந்திருப்பன்னு தெரியும்டி. நான் அப்ப இருந்தே சொல்லியிருந்தேன் இல்லடா, இவ எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு. இங்க பாத்தியா வேலைய காட்டிட்டா. கரெக்ட்டா பணம் வச்சிருக்க இடம் இவளுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? அப்ப எதுக்காக பணத்த கையில எடுத்துட்டு ஓட பார்த்திருக்கா? அப்ப திருடிட்டு ஓட தானே பார்த்திருக்கான்னு அர்த்தம். ஏன்டா இது கூட உனக்குலாம் புரிஞ்சது தெரியாதா? டேய் பல்லவா, உங்க அம்மாவ எதுக்காக வீட்ட விட்டு வெளிய அனுப்புறேன்னு இப்ப காரணம் புரியுதா? இந்த மாரி தான்டா முன்னாடில இருந்து பண்ணிட்டு இருந்தா. இதுல இவளுக்காக என்கிட்ட சண்டைக்கு வரீங்க எல்லாரும்." அப்படின்னு சொல்லிட்டு, "முதல்ல நீ வீட்ட விட்டு வெளிய போடி." அப்படின்னு பணத்த புடுங்கிட்டு நம்ம நடேசன் ஓங்கி அடிச்சு வெளிய அனுப்புறாரு. நிலா இருந்துட்டு, "அப்பா நீங்க ஏன்ப்பா இவ்ளோ கோவப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நம்ம பல்லவன் வந்து, எங்க அம்மான்னு தானே எல்லாரும் அடிச்சு விரட்டுறீங்க. இனிமே நானே இந்த வீட்லயே இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போக பார்க்குறாரு. நம்ம சேரன் இருந்துகிட்டு, "டேய் என்னடா பண்ற? உனக்கெல்லாம் சுத்தமா அறிவே இல்லையா? என்னையே கோவப்பட வச்சிருவ போல. முதல்ல பேக்கெல்லாம் வச்சுட்டு உள்ள போ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் திட்டுறாரு பல்லவன. உடனே நம்ம பல்லவன் எழுதிட்டு பல்லவன் அவங்க அம்மா கிட்ட, "மா நானும் உன் கூட வந்துடுறேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது, "ஏய் நீ யாருன்னே எனக்கு தெரியாது. உன் மேல எனக்கு பாசம் வந்துருமா என்ன? முதல்ல என் பக்கத்துலயே வராத போ." அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க பல்லவனோட அம்மா. உடனே நம்ம பல்லவன் எழுதிட்டு, "அம்மா நீ ஏம்மா அப்படி பேசுற? இப்ப என் மேல வச்ச பாசம்லாம் பொய்யாம்மா? அப்ப நிலா நீ சொன்னதுதான் உண்மையா?" அப்படின்னு கேட்டோன்னே, "ஆமாண்டா அதான் உண்மை. எனக்கு உன்னைய பார்க்க பிடிக்காம தான் நான் இந்த வீட்ட விட்டே போனேன். இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏதோ காசு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன்." அப்படின்னு சொல்லி உண்மைய ஒத்துக்கிறாங்க. உடனே நம்ம சுயலன் இருந்துகிட்டு, "டேய் பாத்தியாடா இப்ப உண்மை புரியுதா? தேவையில்லாம நிலாவ சந்தேகப்பட்டுட்ட." அப்படின்னு சொல்றாரு.